நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம். அமெரிக்காவுடன் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக உடன்படிக்கையை மேற்கொண்டதற்காக பிரதமர் மோடிக்கு மாலை அணிவித்து பாராட்டு. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி மேற்கொண்ட வர்த்தக உடன்படிக்கை குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆவேசம். மக்களவையின் மைய பகுதிக்கு சென்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டு கடும் அமளி. नहीं आ सकते हैं हाउस के अंदर, ऐसे एग्जिबिट्स को एग्जिबिट नहीं करना चाहिए। ये नियम के खिलाफ है, आप जानते हैं ये नियम के खिलाफ है। ये बार बार आप ऐसा नहीं कर सकते हैं, नियम के खिलाफ है। नहीं, आप एग्जिबिट निकालिए। வர்த்தக ஒப்பந்தம் செய்ததன் மூலம் அமெரிக்காவிடம் இந்தியா சரணடைந்து விட்டதாக மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். உடனடி விவாதத்திற்கு பாஜக அரசு தயங்குவதாகவும் கூறி அமளி. Now I ask the honorable leader of the house will give you the answer, please. सर, ये तो समझौता हुआ है जिसके बाद மக்களவையில் முன்னாள் ராணுவ தளபதி நரவானே புத்தகத்தை சுட்டிக்காட்டி சீன விவகாரத்தை கிளப்பிய ராகுல் காந்தி. சபாநாயகர் மறுப்பு தெரிவித்த போது எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் எம்பிக்கள் வாக்குவாதம். दिया है मैंने, दे रहा हूं, ये रहा, यही मैं कर रहा हूं. Sir, I am once again please once again सर, no once again sir, I am once again requesting you. तो अब मैं चाहता हूं குடியரசுத் தலைவர் உரை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என சபாநாயகர் தொடர்ந்து வலியுறுத்தியும் ஏற்காமல் தொடர்ந்து சீன விவகாரம் குறித்து பேசிய ராகுல். பேச அனுமதி மறுக்கப்பட்ட போது அடுத்தடுத்து அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிக்கள். between China and India and how our Prime Minister reacted to it. I requested Honorable LOP to speak repeatedly. I made a request to speak on the speech of the Honorable President. Now Manyaniya Shri Naresh Uttam Patel ji. சபாநாயகர் இருக்கையை நோக்கி பேப்பரை வீசிய காங்கிரஸ் எம்பிக்கள். அமளியை தொடர்ந்து மக்களவையை ஒத்திவைத்த சபாநாயகர். பிரதமர் மோடி அஞ்சுவதாலேயே சபாநாயகர் தன்னை பேச விடுவதில்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. 4 மாதங்களாக முடங்கி கிடந்த அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் திடீரென கையெழுத்தானதன் மர்மம் என்ன என்றும் கேள்வி. फाइनेंशियल स्ट्रक्चर है, मोदी जी का फाइनेंशियल स्ट्रक्चर है, तो ये 2 प्रेशर पॉइंट्स हैं. और आप ये बात समझ लो, देश ये समझ ले कि प्रधानमंत्री कॉम्प्रोमाइज्ड है. थैंक यू. आपने आकर அமளியில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட். மாணிக்கம் தாக்கு, சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை. நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து முழக்கம். Surrender! 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 Surrender!
Surrender Modi. Narendra Modi. Surrender Modi. Narendra Modi. Surrender Modi. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றி விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருந்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்களின் அநாகரிகமான செயலால் அவையில் அது பற்றி விவாதிக்க முடியாமல் போனதாக விளக்கம். के नेतृत्व में कांग्रेस पार्टी और उनके मित्र पक्ष डीएमके, तृणमूल कांग्रेस, समाजवादी पार्टी कितना भद्दा व्यवहार आज उन्होंने पार्लियामेंट में किया. இந்திய பொருட்கள் மீதான பதிலடி வரியை விதித்ததும் அதை நீக்கியிருப்பதும் அமெரிக்கா என்பதால் தான் ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் முதலில் அறிவித்தார். அமெரிக்காவுடன் எட்டப்பட்டுள்ளது மிக சிறந்த வர்த்தக ஒப்பந்தம் என பியூஷ் கோயல் விளக்கம். சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்குவோம். பேச்சுவார்த்தை குழு விரைவில் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக எழும் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி. ஏமாற்று மட்டுமே மிஞ்சிய பட்ஜெட்டுக்கு தேர்தலில் மக்கள் உரிய பதிலளிப்பார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். வெறும் ஏமாற்றம் தான், மாற்றம் தான் இருக்கு. மாற்றம் பண்ணாலும் பார்த்தோம், எந்த மாற்றமும் இல்லை. வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இருக்கு. இது ஒரு தேர்தல் ஆண்டு, ஆனாலும் கூட பெரிதும் எதிர்பார்க்கிற பட்ஜெட் வந்து தேர்தல் ஆண்டு. இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடங்களை கற்பிப்பாங்க. அரசியல் களத்தில் நுழைந்துள்ள புதிய எதிரிகள் என தவிக தலைவர் விஜய் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி. தாம் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை என பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க சார். சென்னை தரமணையில் கொல்லப்பட்ட பீகாரைச் சேர்ந்த கணவன், மனைவி, குழந்தையின் உடலை சொந்த ஊர் கொண்டு செல்ல நடவடிக்கை. கட்டணம் எதுவும் இன்றி உடல்களை கொண்டு சென்று உறவினர்களிடம் ஒப்படைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தற்போதே வெடித்த மோதல். ஈரோடு கிழக்கை கூட்டணிக்கு ஒதுக்கினால் அதிமுகவினரை தோற்கடித்து விடுவார்கள் என அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தென்னரசு பேசிய ஆடியோ வெளியாகி சலசலப்பு. ஓகே சார், ஓகே. கட்சிக்காரன் வேலை செய்ய மாட்டான். பெரிய எதிர்பார்ப்பு எடுக்கிறான் கட்சிக்காரன் போறான். ஓகே சார், ஓகே. அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டா தான் வேலை செய்வான், இல்லைன்னா செய்ய மாட்டான். ஓகே சார். அப்ப மீண்டும் அதிமுகவே இந்த கிழக்குல போட்டியிடுன்றீங்களா? அப்ப நீங்க அத அதிமுக போட்டி விட்டா தான் சரியா வரும். சென்னை வியாசர்பாடியில் அரசு பள்ளிக்கு இடுப்பில் மறைத்து வைத்து கஞ்சாவை எடுத்து சென்ற 11ஆம் வகுப்பு மாணவன். தலைமை ஆசிரியர் பிடித்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் மாணவனுக்கு கஞ்சா கிடைத்தது எப்படி என விசாரணை. அறிவுபூர்வமான கல்விக்கு வித்திட்ட 11ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் கையில் அதிமுக ஆட்சி லேப்டாப்பை கொண்டு சேர்த்தது. ஆனால் இன்றைய திமுக ஆட்சியிலோ 11ஆம் வகுப்பு மாணவனிடம் கஞ்சா போதைப் பொருள்தான் சென்றுள்ளது என இபிஎஸ் விமர்சனம். பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் விருப்பமனு விநியோகம் தொடங்குவதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. 234 தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புவோர் மனுக்களை பெற்று 14ஆம் தேதிக்குள் நிரப்பியளிக்க அறிவுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான குற்ற உணர்வே இல்லாமல் விஜய் டான்ஸ் ஆடிக்கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடல். கரூரில் அன்றைக்கு ஒரு
மிக ஒரு வேதனைப்படைய மனம் வெம்பக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு நான் கடுமையாக இருதரப்பையும் நான் குற்றம் சொன்னேன். நான் விஜய் மேலும் தப்பு இருக்கு, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவில் டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்கள் நினைச்சு பாருங்க. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாபேகாவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலேயே ஒரு அருகதை இல்லை தான் நினைச்சு நான் சொல்றேன். திமுக அதிமுக இடையே நடக்கும் போட்டியில் குறுக்கே நானும் ரவுடிதான் என வடிவேலு பாணியில் காமெடி செய்வதாகவும் கிண்டல். வடிவேலு சார் நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏத்துக்கின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இதை பார்ப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. போட்டியை அண்ணா திமுகவுக்கும் திமுக தான். இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இவர் உடனே நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏத்துங்கன்னா அது எப்படி முடியும்? தொண்டர்கள் விசில் அடிக்கவும் கை தட்டவுமே விஜய் கட்சி நடத்துவதாக அண்ணாமலை விமர்சனம். விஜயிடம் என்ஜினும் இல்லை, அதை ஓட்ட பெட்ரோலும் இல்லை என்றும் கிண்டல். விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்லை கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்றக்கு ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்லை, சேசி இல்லை, இன்ஜின் இல்லை, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா பாஜகவின் சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை திடீர் அறிவிப்பு. சிங்காநல்லூர் உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் விலகினார். அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. உள்ளுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம். தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டியுள்ளதால் தேர்தல் பணியாற்ற இயலாது. 6 தொகுதிகளுக்கும் வேறு ஒரு பொறுப்பாளரை கட்சி நியமிக்கும் எனவும் அண்ணாமலை பேட்டி. அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். அரசின் தோல்விகளை மறைக்க நாள்தோறும் வெற்று விளம்பரங்களை செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. கிழிந்த காகிதங்களை கொண்டு உடைந்த கப்பலை ஒட்ட முடியாது என்பது போல் குட்டிக்கரணம் அடித்தாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என காட்டம். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்துக்கு 10,000 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக மத்திய அரசு தகவல். மொத்த திட்டத்திற்காக 63,246 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. பணி நிரந்தரம், பணிக்குடை, காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மறியலில் ஈடுபட்ட சத்துணவு பணியாளர்கள் கைது. தாவேக்க ஆண்டு விழாவில் மருதமலை மாமணியே முருகையா பாடலை மாற்றி விஜயை புகழ்வது போல பாடியதற்கு எதிர்ப்பு. மறவே நான் மறவே
பக்தி பெருகிட வருவேன், நான் வருவேன். பரமனின் திருமகனே, அழகிய தமிழ் மகனே, பரமனின் திருமகனே. மத உணர்வை புண்படுத்தியதாக விஜய், பாடகர் வேல்முருகன் உள்ளிட்டோர் மீது நெல்லை போலீசில் புகார். காலமெல்லாம் உனது பலம் இருப்பார் அதிபதியே குருபரனே. முருகன் பாடலை விஜய்க்காக வேல்முருகன் மாற்றி பாடியது தொடர்பான விவகாரம். யார் மனதாவது புண்பட்டிருந்தால் மன்னிப்பு கோருவதாக வேல்முருகன் அறிவிப்பு. இந்த பாடல் வந்து அவருக்கும் பாட்டு பாடுறது எதுவுமே சம்மந்தம் இல்லை. அவர் விஜய் சாருக்கும் தளபதிக்குமே எதுவும் சம்மந்தம் இல்லை. எதர்ச்சியாக திடீர்னு பாடிட்டே இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து என்னன்னாக்க ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக பாடினது. அந்த கட்சி தலைவர்களுக்கு யாருக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. நானும் தவறாக பாடணும்னு நினச்சும் பாடலை. இது வந்து என்ன சொல்கிறது, ஒருவேளை அப்படி அவங்க ஏதாவது தவறாக நினச்சி நான் பாடிட்டேன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு ரூபாய் 640 உயர்ந்த நிலையில் பிற்பகலில் ரூபாய் 1920 உயர்வு. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 2560 உயர்ந்து 1,14,160க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை காலையில் சற்று குறைந்த நிலையில் பிற்பகலில் உயர்வு. கிலோவுக்கு 20,000 ரூபாய் விலை உயர்ந்து கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டதன் எதிரொலியாக பங்குச்சந்தையில் ஏற்றம். மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2072 புள்ளிகளும், நிப்டி 639 புள்ளிகளும் உயர்வு. தனிப்பட்ட தகவலை பகிர்ந்து கொள்ள நிர்பந்திக்கப்படுவதை சுட்டிக்காட்டி பயனாளர்களின் தனியுரிமையுடன் எப்படி விளையாட முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி. இந்த நாட்டின் சட்டங்களை பின்பற்றாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேறலாம் என வாட்ஸ்அப் விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்திற்கு தலைமை நீதிபதி அமர்வு எச்சரிக்கை. மணிப்பூரில் ஓராண்டு கால குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. புதிய முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த யும்நாம் கெம்சான் சிங் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிடுவதாக இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது என ட்ரம்ப் கூறிய விவகாரம். கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போவதாக இந்தியாவிடமிருந்து எந்த தகவலும் இல்லை என ரஷ்ய அதிபர் மாளிகை விளக்கம். ரஃபா எல்லை திறக்கப்பட்ட போதிலும் மந்தமான நடவடிக்கையால் வேதனைக்கு உள்ளாகியுள்ள பாலஸ்தீன மக்கள் விரைவான மருத்துவ உதவி கிடைக்கும் என காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிய சோகம். بتوجع من الألم ومن الوجع كثير، الحديد بجعني، لازم تعمل عملية في الخارج وأنا யுக்ரைனில் கொட்டும் பனியால் உறைந்து போகும் நீர்நிலைகள் நீந்துவதற்கும் இறை தேடுவதற்கும் வழியில்லாமல் தத்தளித்து வரும் அன்னப்பறவைகளை நிலை கண்டு விலங்குகள் நல ஆர்வலர்கள் கவலை. செவ்வாய்க்கிழமை என்பதால் சிறுவாபுரி முருகன் கோவிலில் அலைமோதிய கூட்டம். 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் தரிசனம்.